வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வெல்கம் டு காரைக்குடி தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம காரைக்குடி தமிழ் சமையலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பால் கொழுக்கட்டை செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம தண்ணியை பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இது பாயில் ஆகட்டும். இப்போ நான் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்த பிறகு நம்ம கையை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் பார்த்தீங்கன்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கையில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு கையில் ஒட்டாமல் வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி கூட உருட்டிக்கலாம். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 2 கப் அரிசி மாவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இது நல்லா சூடாகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் மாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி நல்லா பாயில் ஆகிருக்கணும். நல்லா கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த உருண்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். கொதிக்காமல் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு உருண்டை எல்லாமே கரைஞ்சிரும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கொதிச்ச பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உருண்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கரண்டி யூஸ் பண்ணிடாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி நமக்கு ஓரளவுக்கு வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரண்டியை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நமக்கு உருண்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி மேலே நின்னாலே நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க வெல்லம். நீங்கள் ஆர்கானிக் வெல்லம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணாமலே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண மாவில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா மாவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொதிக்க போகிற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கொதிக்க போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொதிக்க போகிற ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது. பாருங்கள் நமக்கு உருண்டை எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில். ஸோ மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.